9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேற்கோள்களையும் தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என கூறுவது எது? ஆன்சர், பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். பிங்கள நிகண்டு. இரண்டாவது கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது, பாரதியார். மூன்றாவது கேள்வி, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், சா அகத்தியலிங்கம். நான்காவது கேள்வி, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று பாடியவர் யார்? ஆன்சர், இளங்கோவடிகள். இதில் இருக்க கேள்விகள் எல்லாமே அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாப் 50 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீரின்றி அமையாது உலகம் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஐந்தாவது கேள்வி, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என கூறுவது எது? ஆன்சர், புறநானூறு. ஆறாவது கேள்வி, குள்ளக்குடிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? பொறுத்துகளை கூட இந்த மாதிரி மேற்கோள்கள் நமக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஆன்சர், ஆண்டாள். குள்ளக்குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர், ஆண்டாள். ஏழாவது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டியவர் யார்? பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரனார். யாரை பாராட்டினாங்க அப்படின்னா சேக்கிழார். எட்டாவது கேள்வி, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளந்தொட்டு உழுவயல் ஆக்கி என கூறுவது எது? ஆன்சர், சிறுபஞ்சமூலம். இதனுடைய ஃபுல் லைன்ஸ் இதுதான். கடைசி 2 லைன் கூட நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த லைன் கூட பர்டிகுலராக நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 9வது கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறுவது எது? ஆன்சர், புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, புறநானூறு. 10வது கேள்வி, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், கலித்தொகை. ஏறு தழுவுதல் களம் பற்றிய செய்தியை கூறுகிறது இந்த கலித்தொகை வரிகள். 11வது கேள்வி, பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என முரசறையோன் அறிவித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், மணிமேகலை. இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. யார் இந்த வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், முரசறையோன். 12வது கேள்வி, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என கூறும் நூல் எது? ஆன்சர், மணிமேகலை. மறவாது இது கேள், மணிமேகலை. இதனுடைய ஃபுல் லைன்ஸ் இதுதான். இந்த லாஸ்ட் லைன் கூட நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 13வது கேள்வி, நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், கலித்தொகை. ஏறு தழுவக்கூடிய களம் பற்றி கூறுகிறது இந்த வரிகள். 14வது கேள்வி, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என கூறுவது எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், புறநானூறு. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே, புறநானூறு. 15வது கேள்வி, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என கூறும் நூல் எது? ஆன்சர், சிலப்பதிகாரம். ரிப்பீட்டட் கொஷின். 16வது கேள்வி, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறுவது எது? ஆன்சர், மணிமேகலை. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறுவது மணிமேகலை. அடுத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், புறநானூறு. இது கணியன் பூங்குன்றனார் அவருடைய வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், புறநானூறு. 18வது கேள்வி, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், திருவாசகம். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை, திருவாசகம். 19வது கேள்வி, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. அடுத்து 20வது கேள்வி, பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் என்று கூறுவது கம்பராமாயணம். 21வது கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
ஆன்சர் நன்னூல். பவணந்தி முனிவருடைய ஒரு வரிகள் தான் இது. 22வது கேள்வி, உற்றொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. 23வது கேள்வி, பெருந்தட்சணை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான். எந்த நூலில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் சீவக சிந்தாமணி. இதனுடைய மொத்த வரிகள் இதுதான். இது பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. 24வது கேள்வி, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. இந்த லாஸ்ட் லைன் அடிக்கடி கேட்டிருக்காங்க, வளவன் ஏவா வான ஊர்தி. ஆன்சர் புறநானூறு. 25வது கேள்வி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பாரதியார். 26வது கேள்வி, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். 27வது கேள்வி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாவேந்தர். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் பாவேந்தர். 28வது கேள்வி, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆபிரகாம் லிங்கன். 29வது கேள்வி, உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார்? ஆன்சர் கதே. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே. 30வது கேள்வி, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் அறிஞர் அண்ணா. 31வது கேள்வி, டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று போர் முழக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் நேதாஜி. 32வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் தில்லான். 33வது கேள்வி, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் சர்ச்சில். 34வது கேள்வி, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று. இது யாருடைய கூற்று? ஆன்சர் தெரன்ஸ். தெரன்ஸ் என்ற அறிஞருடைய கூற்று தான் இது. 35வது கேள்வி, பூட்கு இல்லோன் யாக்கை போல என கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. பூட்கை இல்லோன் யாக்கை போல என கூறும் நூல் புறநானூறு. இந்த வரிகள் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலத்தூர் கிழார். 36வது கேள்வி, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று ஆல்பர்ட் ஸ்வைட்சர் கூறிய நூல் எது? ஆன்சர் திருக்குறள். இந்த கொஷினை அப்படியே உல்டாவாக கேட்டிருக்காங்க. யார் இந்த வரிகளை கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 37வது கேள்வி, படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம். 38வது கேள்வி, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆயலன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. 39வது கேள்வி, உண்டாலம்மை இவ்வுலகம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் புறநானூறு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி 6th 7th 8th புக்கில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் கமெண்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். 40வது கேள்வி, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்றும் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்றும் கற்பித்தவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். மிக முக்கியமானது இது, பார்த்துக்கோங்க. 41வது கேள்வி, திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் ஜியு போப். 42வது கேள்வி, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் செனகா. 43வது கேள்வி, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற ஹைக்கூ கவிதை யாருடையது? ஆன்சர் அமுதோன்.
44வது கேள்வி, பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற ஹைக்கூ கவிதை யாருடையது? ஆன்சர் நா. முத்துக்குமார். இதெல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க. 45வது கேள்வி, மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாய் பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் தோன்றி நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார்.